ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஸ்டெப் பிரைட்னிங் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை க்ளோவாக பிரைட்டாக இருக்கும். அதுவும் 100% நேச்சுரலாக நம்ம கிச்சனில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு உடனே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்குறீங்கன்னா என் பேர் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். கீழே தெரியும் சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும். அப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். கடையில் வாங்குகிற கிளென்சிங் மில்க்னு வாங்குவோமே, இல்லாட்டி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்து நான் தயிரும் பால் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் தயிரும் 1 ஸ்பூன் பாலையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம ஃபேஸில் வந்து கிளென்சிங் மில்க்குக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பால் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதே மாதிரி தயிரில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஜிங்க் இருக்குது. பால்லேயும் தயிர்லேயும் ரெண்டுலேயுமே லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் இருக்கிறனாலேயே பாலும் தயிரையுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பாலிஷ்டாக, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக, அதே மாதிரி நல்லா க்ளோ ஆகும், பிரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க 2 மினிட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ எடுத்து, இல்லாட்டி ஒரு துணியை இருந்தாலும் ஓகே தான், நல்லா அழுத்தி தொடச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி தொடச்சா தான் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். நல்லா தொடச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீமிங் பண்ண போகிறோம். ஸ்டீமிங் வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஷியலோட ரிசல்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வந்து இது பண்ணாமல் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபாலியேட் இல்லாட்டி ஸ்க்ரப்பிங்க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டீமர் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிற மாதிரி நம்ம ஜலதோஷம் காய்ச்சல்லாம் வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிச்சிக்கோங்க. ஸ்டீமர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் துணி போடாமல் ஆவி பிடிச்சேன். நீங்கள் வந்து துணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிங்க. அதுக்கப்புறமா நல்லா தொடச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்னால் நல்லா தேய்க்கணும். நல்லா கரகரன்னு தேய்ச்சிடாதீங்க, ஏன்னா ஸ்கின் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஜீனியும் சரி, அந்த அரிசி மாவும் சரி, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. எக்ஸ்ஃபாலியேட் எதுக்காண்டி பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும், அதே மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும், அதெல்லாமே வந்து இந்த எக்ஸ்ஃபாலியேட் பண்ணோம்னா ரிமூவ் ஆயிரும். அரிசி மாவுலேயும் சரி, சுகர்லேயும் சரி, நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு, பிரைட் ஆக்கிறதுக்கு, சன் டேன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், சன் பேர்னை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அடங்கியிருக்கு. அரிசி மாவில் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சுகரும் சரி, சுகரில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால அது பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், டார்க் ஸ்பாட்ஸை வந்து ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸ்ஃபாலியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. ஒரு ஈரமான துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வைப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கண்டிப்பாக வரும். நல்ல உங்கள் டிஃப்ரென்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லாவே தெரியும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் டீ தூள், பிளாக் டீ தூள் எடுத்துருக்கேன். எப்போனா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் டீ இருக்குல்லையா, அதோட தூள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. டிகாஷன் நல்லா கொதித்து 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக கொதித்ததுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா லூக்வார்மாக வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா அதில் வந்து 2.5 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. 2 லேயர் போட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். அதுக்காண்டி
உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு லேயர்லேயே நிப்பாட்டிக்கலாம். சரியா? இப்போ காஃபியும் டீ தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நேச்சுரலாகவே அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால உங்கள் ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் இருக்கிற பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஆகாமல் சின்ன வயசுலேயே ஒரு ஏஜான லுக் வருது இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட். காலேஜன் லெவல் வந்து உங்கள் ஸ்கின்னில் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் நல்லா இளமையாக தெரியும், யூத்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன், பட் நீங்கள் வந்து போடும்போது பொறுமையாக போடுங்க. 2 லேயர்ஸ் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம்ல, அது வந்து நல்லா ஸ்கின்னை க்ளோ ஆக்கிறதுக்கும், லைட்டன் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கும். வயசு ஆக ஆக நம்ம ஸ்கின் தொங்கி போயிடும், விரிங்கிள்ஸ் வரும், அதாவது சுருக்கங்கள் வரும் இல்லையா, அதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கும் இந்த கோதுமை மாவு ரொம்ப நல்லது. கோதுமை மாவு வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஈக்குவலாக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 20 நிமிஷமாக ஃபேஸ் பேக்கை காய விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 90% காஞ்சால் போதும். இந்த மாதிரி கையில் நனைச்சி ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி ஒரு ஈரமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜூம் இன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். நல்லா பிரைட்டாக இருக்குது ஸ்கின். கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் வந்து நான் எந்த லைட்டும் எதுவுமே போடலை. ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது. 100% நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து எந்த ஃபேஷியல் பண்ணாலுமே வெயிலில் போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஏன்னா பேபி ஸ்கின்னாக இருக்கும், இவ்வளோ தூரம் மசாஜ் எக்ஸ்ஃபாலியேட் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வெயிலில் போகாமல் இருங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் என்ன இருக்கோ அதை வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இல்லை, பட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதை வரை டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.